Hi friends, welcome to Shashtika Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டெசர்ட் மேங்கோ மஸ்தானி. இது குயிக்காவே பண்ணிரலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் எடுத்துர்க்கேன். அந்த மாம்பழத்தை பாதிக்கு மேல அளவு ஸ்லைஸ் பண்ணிட்டு மிச்சத்தெல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் ஸ்லைஸ் பண்ண மாம்பழ பீசஸ் எல்லாத்தையும் ஒரு ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 100 ml அளவு திக்கான தண்ணி கலக்காத பால் எடுத்து காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக ஒரு 100 ml அளவு ஃப்ரெஷ் க்ரீம் இதோட சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் பாலே சேர்த்துக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா திக்காக அடித்து வச்சுக்கோ. அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ண போகிற கண்ணாடி கிளாஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக பாட்டமில் நான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம க்யூப் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ண பீசஸை சேர்த்துக்கலாம். மேங்கோ பீசஸ் இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ரோஸ் சிரப் கூட இது கூட சேர்க்கலாம். இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மேங்கோ மில்க்கு ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் சேர்த்து அடித்து வச்ச மிக்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக 200 ml அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் பால் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து. இப்போ நான் 2 ஸ்கூப் அளவு வெண்ணிலா ஐஸ்கிரீம் இதுக்கு மேலே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வேறு ஃப்ளேவர்ஸ் கூட உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸ் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்லி உங்களோட விருப்பம் தான். இப்போ இது மேலே நான் குட்டி குட்டியாக கட் பண்ண மேங்கோ பீசஸ் சேர்த்துக்கிறேன். இந்த மிக்ஸு திக்காக வேணும்னா நீங்கள் மில்க்கு இல்லை க்ரீமை கம்மி பண்ணிவிட்டு மேங்கோ நிறையா சேர்த்து திக்காகவும் செய்யலாம் அந்த மிக்ஸை. நான் இன்றைக்கி கொஞ்சம் டைல்யூட்டாக தான் செஞ்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால. ஸோ அது உங்களோட விருப்பம் தான். இப்போ கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் மேலே போட்டுக்கலாம். மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கடைசியாக கொஞ்சமாக சாப் பண்ண நட்ஸு சேர்த்துருக்கேன். இதோட பிஸ்தா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண நட்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே சாக்கோ சிப்பு இல்லை சாக்லேட் சிரப் கூட நீங்கள் டாப்பிங்கில் ஆட் பண்ணலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மேங்கோ மஸ்தானி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இதோட ஒவ்வொரு பைட்லேயும் நம்ம இதோட எல்லா ஃப்ளேவரையும் டேஸ்ட் பண்ண முடியும். மறக்காமல் சஷ்டிகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.